கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட தெய்வ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வாஞ்சையோடும் காணப்படுகிற அன்பு தேவ ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாக தேவன் தாமே உங்களை பழகி பெருகவும் உங்களுடைய வாழ்வின் எண்ணங்கள் விருப்பங்களை தேவன் செய்வதற்கு சித்தம் உள்ளவராகவும் காணப்படுகிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக கரிசனை உள்ள ஒரு தேவனாய், உங்கள் குடும்பத்தை குறித்து பாரமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அறியும்படியாக, அதற்கு முன்பாக அதை எழுதின ஆசிரியரை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்தோம். இந்த நாட்களிலே இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை தேவன் தொடங்கும் போது ஜனங்களை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பரிசுத்த யோவான் மூலமாக, அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கூறுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் காணப்படுகிற 1ஆம் அதிகாரத்தில் அதில் காணப்படுகிற 3வது வசனத்திலே தேவன் இயேசுவானவர் தன் ஜனங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கூறுவதை அறிய முடிகிறது. அங்கே சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள், பிளஸ், ஆங்கிலத்திலே பிளஸ், ஆசீர்வாதம். ஜனங்களை வேதம் அந்த யோவான் புத்தகத்தை இந்த உலகத்தில் வரும் நாட்களில் நடக்குகிற சம்பவங்களை முன்கூட்டி, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகிற நாட்களில், இனி வருகிற நாட்களிலும், இனி வருகிற மாதங்களிலும், இனி வருகிற வருடங்களிலும் நடக்கப் போகிற சம்பவங்களை 2000 வருடங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் ரகசியங்களையும் அந்த திட்டங்களையும் கூறுவதை நாம் அறிகிறோம். அந்த ரகசியங்களையும் திட்டங்களையும் கூறுவதற்கு முன்பாக அவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஜனங்களை அவர் பிளஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வருகிறது பிரச்சனை, வருகிற நாட்களே உபத்திரங்கள் வரப்போகிறது. வருகிற நாட்களே பலவிதமான ராஜாக்கள் எழும்புவார்கள், பலவிதமான துன்மார்க்கர் எழும்புவார்கள், பலவிதமான துஷ்டர்கள் எழும்புவார்கள், பலவிதமான தடை செய்கிறவர்கள் எழும்புவார்கள். இதை அறிவிப்பதற்கு முன்பாக அவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். பாக்கியவான்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வருகிற நாட்களே எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருகிறது, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வருகிறது. ஆனால் அதை கூறுவதற்கு முன்பாகவும் என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஏனென்ற எல்லா சூழ்நிலையிலும் என் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கடைசி நாட்கள் வாழ்கிற ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். உபத்திரத்தின் நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏனென்றால் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமாத விசேஷம். வருகிற நாட்கள், அதாவது காலம் முடியும் வரைக்கும், இந்த உலகம் அழிந்து போகிறது வரைக்கும் நடக்க போகிற சம்பவங்களைத்தான் இந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
இந்த உலகம் முடியும் வரைக்கும், அதாவது தேவனுடைய வருகை வரைக்கும், தேவனுடைய இரண்டாம் வருகை வந்து பின்பாக இந்த உலகம் முழுவதும் அழிகிறது வரைக்கும் உள்ள சம்பவத்தை இந்த வெளிப்படுத்துகிற புத்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகம் அழிகிறது வரைக்கும் உள்ள ஜனங்களுக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் கூறுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பாக்கியவான்கள். என்ன? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார். அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், என் தேவன் என்னாகும் புத்தகத்தில் தெளிவாக சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். எந்த நேரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். எந்த சூழ்நிலையில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கு என் தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வதிப்பதற்கு என் தேவனுக்கு சூழ்நிலைகள் ஒரு தடையல்ல. ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு என் தேவனுக்கு சூழ்நிலை ஒரு தடையல்ல. இது வேதத்தில் அநேக காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். யாபேசை குறித்து நாம் சொல்லுகிற, அவன் ஒரு துக்கத்தி மகனாய் காணப்பட்டான். அவன் ஒரு இழிவான ஒரு மகனாய் காணப்பட்டான். சூழ்நிலைகள் அவனை தடையாக தான் காணப்பட்டது. உலக மனிதர்கள் அவனை தடையாக தான் பார்த்தார்கள். குடும்பம் அவனை தடையாக தான் கவனித்தது. ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு சூழ்நிலைகள் ஒரு தடையல்ல, பிரச்சனைகள் ஒரு தடையல்ல. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஒரு மனிதனை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். இங்கே கர்த்தர் தெளிவாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை அநேகர் வாசிப்பதில்லை, ஏனென்றால் அநேகருக்கு புரிவதில்லை. ஆனால் இந்த உலகத்தின் நடைபெற போகிற சம்பவங்கள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை யாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற ஒரு அருமையான புத்தகம் வெளிப்படுத்தின புத்தகம். பிரச்சனையை கூறுவதற்கு முன்பாக வருகிறது பிரச்சனை, வருகிறது போராட்டம். ஆனால் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எது கடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறேன் என்பதை இந்த வேதத்தை எழுதுவதற்கு ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் உணர்த்துகிறார். யோவான் மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள். அவர்களை நான் உயர்த்துவேன், அவர்களை நான் கனப்படுத்துவேன், அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் தாழ்மையை நான் மாற்றுவேன், அவருடைய சிறுமையை நான் மாற்றுவேன். இதை கர்த்தர் தெளிவாய் உணர்த்துகிறார். நான் மறுபடியும் நான் சொல்ல ஒரு காரியம், உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாளும் உங்களுடைய வாழ்வில் இதுதான் சூழ்நிலை, இந்த நிலைமையில நான் போய் கொண்டிருப்பேன் என்று ஒரு நாளும் எண்ணி விடாதீர்கள். அதிலே உங்களை உயர்த்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். நான் இதில் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாய் கூறி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவரும் பாக்கியவான்கள். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள்? சூழ்நிலை ஒரு தடை அல்ல. நான் மறுபடியும் இதை உணர்த்தது காரணம் என்ன என்றால், உங்களை உயர்த்துவதற்கு சூழ்நிலை ஒரு தடை அல்ல. உங்களை போஷிப்பதற்கு சூழ்நிலை ஒரு தடை அல்ல. எலியாவை நீங்க கவனித்து பாருங்கள். உலகம் முழுவதும் பஞ்சமாயிருக்கிறது. சமாரியா பட்டணம் முழுவதிலும் பஞ்சத்திலே காணப்படுகிறது. ஒரு இடத்திலும் தண்ணீர் இல்லை, ஒரு இடத்திலும் போஜனம் இல்லை. ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், உயிரினங்கள் மடிந்து கொண்டிருக்கிறது, ராஜாக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மனிதனுக்கு அங்கே தண்ணீர், அவருக்கு வேண்டிய போஜனம், அவனுக்கு வேண்டிய மறைவிடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தாரே. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த வெளிப்படுத்தின புத்தகம் வருகிற நாட்கள் நடக்கிற ஒரு உபத்திரத்தின் புத்தகம். ஆனால் அந்த உபத்திரத்தின் சூழ்நிலை மத்தியிலும் ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுடைய உயர்வை தடுப்பது அல்ல. உங்கள் போராட்டங்கள் உங்கள் உயர்வை தடுப்பது அல்ல. அதன் மத்தியிலே உங்களை உயர்த்துவதுதான் என் தேவன்.
அதன் மத்தியிலே உங்களை புகழ்த்தி காட்டுவதுதான் என்னுடைய தேவனுடைய பரிபூர்ணமான சுத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்ல முடியும், நிச்சயமாக நான் சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் என் தேவன் அந்த சூழ்நிலைகளை, அந்த தடைகளை தகர்த்து எறிந்து, உடைத்து எறிந்து அதன் நடுவில் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பல மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். உங்கள் குடும்பத்தில் பலவிதமான நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கூறின வார்த்தை என்னை அதிகமாக வேதனைக்குள்ளாக மாற்றினது. அவர் கூறிய வார்த்தை என்னை ஒரு விசை ஆட்டி படைத்ததாய் காணப்பட்டது. அவர் சொன்னார், நான் நன்றாக இருந்தேன், என் வாழ்விலே நான் நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் காணப்பட்டேன். அவர் என்னோடு கூறின ஒரு வார்த்தை, நான் இப்பொழுது இந்த நிலைமையிலே காணப்படுவதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை பாஸ்டர், என் தாய் தான் எனக்கு காரணம். நான் கேட்டவுடனே ஆடி போய்விட்டேன். என்னது, உங்களுடைய இந்த சிறுமையின் காரணத்துக்கு, உங்களுடைய பிரச்சனையின் காரணத்துக்கு உங்கள் தாய் தான் காரணமா? ஆம் பாஸ்டர். ஏன்? அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை வேதனைக்குள்ளாக கொண்டு சென்றது. எங்க தாயே எனக்கு செய்வன செய்தாங்க. நான் உபத்திரப்பட வேண்டும், நான் பிரச்சனைக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும், நானும் என் மனைவியும் பிரிய வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலை கடந்து வர வேண்டும் என்று என் தாயே எனக்கு செய்வனை செய்தார்கள். பாருங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இந்த உலகத்திலே தேவனின் அன்புக்கு பிறவாக தாயின் அன்பு சிறந்தது. தாயின் அன்பிற்கு இந்த உலகத்திலே வேற எந்த அன்பிற்கும் அதற்கு ஈடாய் இணையாய் கடந்து வருவது இல்லை. அதற்கு மேலான ஒரு அன்பு என் தேவனின் அன்பு. ஆனால் இந்த உலக மனிதர்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே, நம்முடைய இந்த உலகத்திலே நாம் காண்கிற அந்த நபர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த அன்பு அது தாயின் அன்பு. ஆனால் அந்த மனிதர் கூறின அந்த வார்த்தை, அந்த தாய் அந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு பிரச்சனைக்குள்ளாகவும் அவர்கள் பிரிந்து போவதற்கும் அந்த தாயே காரணமாய் காணப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் படிப்படியாய் அந்த மனிதனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். தெய்வ சமூகத்திலே கடந்து வருகிறது நிமித்தமாக, கர்த்தரை ஆராதிப்பது நிமித்தமாக இன்றைக்கு அந்த மனிதனை கர்த்தர் படிப்படியாய் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் கடந்து போகிற சபையிலே அந்த சபை ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் காணப்பட்டார்கள். அவருடைய சொந்த செலவிலே அங்கே அவர் போர் போட்டு கொடுத்திருக்கிறார். பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, அவருடைய சிறுமையின் நாளை கர்த்தர் மாற்றுவதற்காக அந்த மகனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்களில் சூழ்ந்திருக்கிற நபர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பவும், உங்கள் முன்னேற்றத்தை, உயர்வை சகிக்க கூடாதவர்கள் தான் உங்களோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் உங்கள் உயர்வை ஒரு நாளும் தடை செய்வதல்ல. எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அங்கே உயர்த்த, அங்கே உங்களை போஷிக்க, அங்கே உங்களை கனப்படுத்த, அங்கே உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் தேவனுங்க தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை சுருக்கமாக நான் கூறி நான் கடந்து செல்ல போகிறேன். வர நாட்களை இன்னும் இந்த வேதாகமத்திலிருந்து, இன்னும் வெளிப்படுத்துகிற புத்தகத்திலிருந்து அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான நாட்களை நான் எந்த சூழ்நிலையும் பெற்றுக்கொள்வதற்கு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையிலும் நான் அனுபவிப்பதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற காரியங்கள் என்ன, கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்பதை இதே வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்கள் நான் கூறி கடந்து போக ஆசைப்படுகிறேன். என்ன அங்கே தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், 2வது கேட்கிறவர்கள், 3வது கை கொள்ளுகிறவர்கள். யார் வசனத்தை ரீட் பண்ணுகிறார்களோ, ரீட் பண்ணுவதை பார்க்கிலும் யார் அதை இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமானால் 1ஆம் சங்கீதத்திலே அருமையான தாவீது கூறிய ஒரு வார்த்தை,
அவர் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்தார். இன்னைக்கு அநேகர் வாசிக்கிறார்கள், நான் வாசிப்பது தவறு என்று சொல்லவில்லை. வாசிப்பதிலும் இன்னும் ஆழமாக நாம் கடந்து சென்று வசனத்தை தியானிக்கிற ஒரு மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு மனிதன் வசனத்தை தியானிக்கிறானோ, ஆகாரம் போட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது, ஆகாரத்தை பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு பசி ஆகாது. அந்த ஆகாரத்தை பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய வயிறு நிரம்பாது. அதை புசிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் அந்த வயிறு நிரம்புகிறது. அதை புசிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் அந்த ஆகாரத்தின் சுவை தெரிகிறது. அதே போல வாசிக்கிறது காட்டிலும் அதை தியானிக்கிற மனிதன், அதை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்கிற மனிதனை என் தேவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு வசனங்களின் ரகசியங்கள் தெரியவதில்லை, வசனத்தின் ஆழம் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக நான் சொல்ல முடியும், தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அதை தியானிப்பதற்கு உங்கள் மனதை நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்த அவர் சுத்தமாயிருக்கிறார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், கேட்கிறவர்கள். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? யாரை பார்த்து கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்? முதலாவது வாசிக்கிறவர்கள், தியானிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார், ஆசீர்வாத மனிதன் என்று சொல்லுகிறார், அவனை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார்? அதை கேட்கிற ஜனங்கள். அது இங்கிலீஷ்ல போட்டு இருக்கிறது ஹேர், காது கொடுத்து கேட்கிறவர்கள். காது கொடுத்து எந்த ஒரு மனிதன் கேட்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேக நேரங்களில் சபை ஆராதனை நாம் இருப்போம், ஆனால் உள்ளே இருந்தது போல தான் இருக்கும், நம்முடைய சிந்தனைகள்லாம் எங்கேயோ இருக்கும். இல்லை என்றால் யாரோ நமக்கு ஒரு போதகர் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்பார்கள், அது கேட்டது போல தான் இருப்போம், நம்முடைய சிந்தைகள் எங்கேயோ இருக்கும். அது காது கொடுத்து கேட்கவில்லை, அதை நுட்பமாக நாம் கேட்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுடைய வார்த்தையை உன் காது கொடுத்து நீ கேட்க வேண்டும், உன் செவி கொடுத்து கேட்க வேண்டும், நீ ஆழமாய் அதை கேட்க வேண்டும், நீ ஆழமாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு பேசுகிற வார்த்தை அது உனக்குரிய வார்த்தை, அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நலமான வார்த்தையாக கடந்து வர வேண்டும் என்றால் அதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். எத்தனை பேர் தேவ சமூகத்திலே உண்மையாக வசனத்தை கேட்பதற்கு நாம் கடந்து செல்லுகிறோம்? அநேகர் வசனத்தை எடை போடுவதற்கு கடந்து செல்லுகிறார்கள். அநேகர் பாஸ்டருடைய அந்த நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக கடந்து போகிறார்கள். இல்லை என்றால் ஏதோ ஒரு ஆராதனை நல்லா இருக்கிறது, அந்த ஆராதனை நாம் அதில் அட்டன் பண்ணி கொண்டு வருவோம், அதற்காக கடந்து செல்லுகிறார்கள். அதுவல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். வசனம் இல்லாத ஒரு நாட்கள் கடந்து வரப்போகிறது. இப்பொழுது இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்த அந்த கிருபையின் நாட்களிலே நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை, நமக்கு கிடைக்கிற இந்த வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்கும்போது நம்முடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நாம் காது கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? தேவ மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை நாம் காது கொடுத்து கேட்கிறோமா? அநேக நேரங்களில் தேவ மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனையை நாம் அல்லல் தட்டு கொண்டிருக்கிறோம். அது வாலிபர்கள் ஆகட்டுமே, சிறு பிள்ளைகள் ஆகட்டுமே, அது பெரியவர்கள் ஆகட்டுமே, இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவ மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை நாம் காது கொடுத்து கேட்பதில்லை. சில மனிதர்கள், தேவ ஊழியர்கள் சொல்வார், இதை செய்யாதீர்கள், இது சரியல்ல, அதை தான் நாம் செய்கிறோம், அதை தான் நாம் செய்து காட்டுகிறோம். காது கொடுத்து கேட்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்க வேண்டும், நான் உன்னோடு பேசுகிற வார்த்தையை நீ கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மனிதனை பார்த்து சொல்ல, நீங்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாரை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்? கை கொள்ளுகிறவர்கள். என்ன? அதன் வழியில் நடக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதன், தியானிப்பதோடும் கேட்கிறதோடும் அல்ல, அந்த வழியில் நடக்கிற ஒரு மனிதன். ஒரு மனிதனிடத்திலே நாம் கடந்து போகிறோம், ஒரு புதிதான ஒரு இடத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறோம்.
அங்குள்ள வழிகள் நமக்கு தெரிவதில்லை, அங்குள்ள சூழ்நிலைகள் நமக்கு தெரியாது. நாம் புதிதாய் அந்த இடத்திலே கடந்து செல்லுகிறோம். அங்கு ஒரு சிறந்த ஒரு நண்பரை நாம் பார்க்கிறோம், அங்கு சிறந்த ஒரு மனிதனை நாம் கவனிக்கிறோம். அந்த நண்பரிடத்திலே இல்லை அந்த மனிதரிடத்தில் நாம் கேட்கிறோம், இந்த இடத்திற்கு எப்படி போக வேண்டும், இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் கேட்கும்போது அந்த மனிதன் நமக்கு சரியான ஒரு ஆலோசனையை, ஒரு வழியை நமக்கு காட்டும்போது அந்த வழியில் நடக்க வேண்டிய ஒரு மனிதன் அவனுக்கு உரிய இடத்திற்கும் அவனுடைய அந்த சூழ்நிலைக்கு கடந்து செல்வதற்கு அது போதுமானதாக இருக்கிறதே. இன்னைக்கு அநேகர் ஆலோசனையை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் போகிற பாதை வித்தியாசமாக இருக்கிறது. நாம் கடந்து போகிற பாதை அது வித்தியாசமாக இருக்கிறது. எலியா சொல்ல, எந்த மட்டும் நீங்கள் குன்றி குன்றி நடப்பீர்கள், எந்த மட்டும் நீங்கள் குன்றி குன்றி நடப்பீர்கள், இந்த வழியில் நான் போவேன், அந்த வழியில் நான் போவேன், அதையும் கை கொள்ளுவேன், இதையும் கை கொள்வேன். நோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்கிற, நீ வாசிக்கிற, உனக்கு நான் கொடுத்த அந்த பாதையின் வழியில் நீ நடக்கும்போது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பாக்கியவானாய் மாற்றுவேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை பாக்கியமாய் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன் படிப்பின் காரியத்தில் ஒரு மேன்மை உனக்கு கடந்து வர வேண்டுமா? உன் குடும்ப வாழ்வில் ஒரு மேன்மை கடந்து வர வேண்டுமா? உன் தொழிலில் ஒரு மேன்மை கடந்து வர வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையை தியானி மகனே, தேவனுடைய வார்த்தையை தியானி மகளே, தேவனுடைய வார்த்தையை கேள் மகனே, தேவனுடைய வார்த்தையை கேள் மகளே, அதை கைக்கொள், அதன் வழியில் நட. ஜீவ வழி, நல்வழி, போதுமான புதுமையான வழியில் நடந்து செல்வோமானால் கர்த்தர் உனக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை கொண்டு வரவும் நீ பெற்றுக்கொள்வதற்கும் நீ தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய், தகுதியுள்ள ஒரு மனிதனாய் உன்னை கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்விலே பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல போறீங்க? என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும். இதுவரைக்கும் வழியை நான் சரியாய் அறியவில்லை, கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார். எனக்குரிய ஒரு வாசலை கர்த்தர் திறந்து விட்டார், எனக்குரிய ஒரு பாதையை கர்த்தர் திறந்து விட்டார். அந்த பாதையை கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அந்த பாதையை நான் கேட்டுவிட்டே இனி அந்த வழி நான் நடக்க போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன். என் வழியால் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் நமக்கு வழியாயிருக்கிறார், அவர் நமக்கு வார்த்தையாயிருக்கிறார், அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தை, அந்த ஆலோசனை கர்த்தர், அந்த நல்ல ஆவியானுடைய கரத்தை பிடித்து அவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், நீ ஆசீர்வாதமான ஒரு மனிதன். உன் மேன்மையை, உன் உயர்வை ஒருவராலும் தடை செய்ய முடியாது, ஒருவராலும் தடை செய்ய முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வரட்டுமே, எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலை மத்தியிலே உன் கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கி எடுத்து உன்னை அழகுபடுத்தி, உன்னை சிங்காரப்படுத்தி, உனக்கு புது வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்திவித்து உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் தளர்ந்து விடாதீர்கள். இனி வருகிற நாட்களில் இதை காட்டிலும் அதிகமான போராட்டங்களும், இதை காட்டிலும் அதிகமான உபத்திரங்களும், இதை காட்டிலும் அதிகமான வேதனைகளும் வருகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவை எல்லாம் கடந்து வரும் மகனே, ஆனால் நீ என் வசனத்தை தியானிக்கும் போது, நீ என் வசனத்தை நீ கேட்கும்போது, நீ என் வசனத்தை கை கொள்ளும்போது அந்த சூழ்நிலையிலே உன்னை நான் தப்புவிக்கவும், அந்த சூழ்நிலை உன்னை நான் உயர்த்தவும் நான் போதுமானவராயிருக்கிறேன். நான் போதுமானவராயிருக்கிறேன். கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உங்கள் வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை செய்ய அவர் சுத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே ஆளுகை செய்வதாக. நல்ல பிதாவே,
அந்த குடும்பத்தோடு அந்த பிள்ளைகளோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. வெளிப்படுத்தின புத்தகத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது எழுதுவதற்கு முன்பாக வருகிற நாட்களில் பலவிதமான சம்பவங்கள் கடந்து வரும். ஆனாலும் அவைகள் மத்தியிலே என் வசனத்தை தியானிக்கிறவர்கள், என் வசனத்தை கேட்கிறவர்கள், என் வசனத்தை கைக்கொள்ளுறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்ற அந்த நிச்சயமான வார்த்தையை எங்களோடு பேசியிருக்கிறாச்சா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த வசனங்கள் அவர்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விரும்பி கருத்தில் தருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.